வராது. என்னது மாலை ராஜீவ் காந்தி இது தானே ராஜீவ் காந்தியா என்ன வெளியிடும் அம்மா இப்போ நடந்து வந்தால் தான் இதில் போகலாம் குளிக்கிறதுக்கு. இது எவ்வளோ ஜிபி சார் இது? எதுமா 80 18 8 ஜிபி 80 ஜிபியா? 80 ஜிபி அதில் 16 18 20 கூப்பிட்றாங்களாம்ப்பா. நான் டென்ஷன் ஆயிட்டேன் உன்னை காணுமேன்னு. நான் எப்படி தனியாக வரது? சீட் இருக்குமாங்க தம்பி? சீட் இருக்குவா? இந்த பக்கம் வர்றாரு மெடிக்கல் ஷாப்பு, ஒருத்தர் வந்து சரி மைண்ட்ல வந்து நீங்க முன்னாடி வந்துருவீங்க ரெக்கார்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதானே வண்டியை எடுத்துட்டா எல்லாரும் அப்படின்னும் போது நம்ம பத்திரிக்கை காணுதா இது வேற நம்ம பேக்கெட் வேற எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொன்னோம். நீ என்ன பேக்கெட் எக்ஸ்ட்ரா போட்டு அப்படின்னு கேட்டு உனக்கு ஹோட்டலுக்கு எத்தனை போடணும்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். சுத்தமா நமக்கு பல திங்கிங்ல வண்டியில ஏறதுக்கு அப்புறம் நம்ம அந்த இடம் வந்து இமெயில் ஐடி கொடுத்துருமா, இமெயில் அனுப்பிச்சிடலாம். இன்னைக்கு மொத்த கேமராவும் வந்து இவங்க பத்திரிகை ஃபேமிலி வருவாங்க. சரி மொத்த பேரை கூப்பிட்டு உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு அங்க உட்காருங்க, உட்காந்துட்டு இந்த இடத்துல உட்காரு மேடம். சரி, நீ ஹோல் டூர்ல உங்களை தான் கவர் பண்ணுவாங்க. எல்லா கேமரா இல்ல இன்னைக்கு எந்த ஐலாண்ட் கவர் பண்றாலும் பண்றேன் இவங்க தான். அனுப்புங்க, அப்படியே பிரேமா அனுப்புங்க. ரெண்டு சாலை பஸ்
அந்தமான் போர்ட்டு அந்தமான் போர்ட்டு அதான் அந்தமான் போர்ட்டாப்பா முடிஞ்சே போயிடும் இறங்கவே இறங்கிடுவோம் உங்களுக்கு அந்தமான் போட்டேன் ஏ அம்மா கேமரா கூட அந்தமான் போட்டேன் நான் எடுக்கிறேன் ஏத்தாப்புல இருக்கிறது அந்தமான் போர்ட்டு கையில மாட்டிருக்கேன் எடுக்கவே இல்லைன்னு சொல்லு தூருது அங்க அந்த பக்கத்துல அந்தமான் போர்ட்டு 3 டெக் இருக்கு. அந்தமான் போர்ட் எங்க ஹலோ ஓ அதானே நல்லா அப்பா அங்கயோட இங்க தான் சைலண்டா ஏங்க இப்படி வாங்க நம்ம எடுத்துக்கலாம் இங்க உட்காந்து அங்க இருந்து இங்க வா இல்ல இல்ல நீங்க இப்படி வாங்க ஆகாஷ் இப்படி வா நான் அவளை எடுக்க சொல்றேன் நீங்க 3 பேருமே உட்காருங்க. 3 பேரும் உட்காந்துக்கலாம் வட்ட கொடுத்து எடுக்க சொல்றேன் ஆகாஷ் நீ அப்பா பத்துல வா நீ மடியில உட்காந்து பரவாயில்ல வந்த பரவாயில்ல ஒரு செகண்ட் உட்காருங்க சில போட்டோ சமயம் தானா ஃபிளாஷ் ஆயிருது என்னன்னு தெரியல டேய் போடா இப்படி உட்கார நடுப்புறேன் நான் இங்க உட்கார கவுன்சிலிங் பண்ணி கேமரா வாங்க 4 பேர் எடு கேமரா வாங்க 4 பேர் எடு இதை எடு கேமரா ஆல்ரெடி பண்ணிட்டீங்களா ஏய் மெமரி இருக்கப்ப இருக்கு எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன் ஏன் பழைய போட்டோவா பழைய எக்கச்சக்கமா போட்டோ பழைய செட் எல்லாம் டெலீட் பண்ணியாச்சு சிரி சிரி நல்ல பல்லு தெரியுது அந்த அங்கிள் பேர் அந்த அங்கிள் குட்டி பேர் பல்லு தெரியணும் சரி நீங்க 3 பேர் உட்காந்து கொண்டு தானே ஹலோ சூப்பர் இப்போ எடுறாரு ஆகாஷ் எடு நாங்க எப்பயோ வேணுது. சிரி பத்ரியில வேணும் போல இருக்கு. மாதிரி இப்போ 3 பேர் வரது இல்லையே போலாமா வா இப்படி வா சிரிக்கணும்டி போட்டோனா வெறுநல்ல நல்லா மறைப்ப வந்துரு நேரம் நிக்க ஏ வா நேரம் அம்மா டச்சு விட்ரி அம்மா அப்புறம் போட்டு பேர் என்னப்பா போட்டு பேர் என்ன நிறைய இருக்குப்பா. நிறைய இருக்குல்ல அது அப்போ ஒன்று வாரத்து தானே அர்த்தம் அவர் 3 தானே அதே சுற்றி வரும் அது அண்ணாங்க பக்கம் தானே போயிடுச்சு ஆ ஆமாம் இது ஒன்று இருந்தாலே நிறைய இதுன்னு அர்த்தமாச்சா ஒன்று போடுறது அட்லீஸ்ட் 2 கணக்கு எடுத்தால் கூட ஒரு இது வருது எப்படி இவ்வளோ பெரிய கப்பல்லாம் இருக்கு போகிறது மூவிங் தான் ஆக்சுவலாக பெரிய போட்டா இது அநேகமாக இதுப்பா இது இது கூட மரோரா சொல்லுவாங்க
நேவல் ஷிப்பு ரிப்பேர் யார்டு இதான் நான் பார்த்தேன். நேவல் ஷிப்பா ரிப்பேர் யார்டு. ரிப்பேர் வந்தா ஆனந்த யாழை மீட்டுகிறாய நெஞ்சில் வந்தம். Three youngsters from the ship. எனக்கு கூட தான் வாமிட்டு வருது. அதெல்லாம் பார்க்கறது வர நினைச்சா வந்துனே தான் இருக்கும். ஒண்ணு பாருங்க, இந்த இடத்துல வந்து ரொம்ப ஆடாது, அங்கெல்லாம் இன்னும் அதிகமாக ஆடாது. இங்க போயிட்டு வந்தீங்கன்னா அங்கெல்லாம் ரொம்ப ஆடும். திரும்புது இல்லை சார் ஒரு 15 மினிட்ஸ் அதுக்கு மேல இங்க தேவையில்லை. பேக் இதில் வச்சுருங்க, திருப்பி இதில் வந்து போவோம். கேமராலாம் எடுத்துட்டு வந்துருங்க. இல்லை ரெக்கார்டுக்காக கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லைப்பா, ஒரு வெசலோட பேர் ஆகும். பாம்பு பேரு ஒண்ணுமே பண்ணல சார். நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், தைரியமா வாங்க. இல்லை இறங்கிடு. டெல்லி இப்போ டக் டக்குன்னு இறங்கிடாது, கூட வரேன் நான். அடிக்கலையா, நானே பக்கத்தில் பிடிக்கிற மாதிரி இதில்ல விழுந்தாலும் கொஞ்சம் தான் அடிப்பேன். இல்லை ஒரு நாள் வந்தாச்சு, இன்னைக்கு ஒரு நாள். எல்லாருமே எடுப்போம் மாதிரி தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படாம அந்த கீழே
திரும்புங்கப்பா 4 பேரும். வீடியோ எக்ஸ்பிளைன். அண்ணா திரும்பமா. சொல்லுங்கப்பா, இதை பற்றி சொல்லுங்கப்பா. சீக்கிரம் வாடா. அதே மாதிரி அந்த காலத்திலேயே வந்து வெள்ளக்காரன் மெயின்டைனிங் 2 அக்கௌண்ட்ஸ், ஒன்று கரெக்ட் அக்கௌண்ட்டு, ஒன்று நான் அக்கௌண்டபிள் அக்கௌண்ட். அந்த இடத்துல வீரசாவக்கர்லேருந்து எல்லாருமே அதெல்லாம் கிரியேட் ப்ராப்ளம் பண்ணுறாங்களோ அவங்களாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த ஜெயிலுக்கு மாற்றிடுவாங்க. அந்த ஜெயிலில் அக்கௌண்டபிள் எல்லாமே. இந்த ஜெயிலுக்கு வந்துன்னா அக்கௌண்ட் வராது. அவங்க உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அதை வெளியே எடுத்துட்டாங்கன்னா அவுட் பாஸ் போயிடும். இன் பாஸ்ல கடைசி வரைக்கும் வராது. ஸோ இங்கே எடுத்துட்டு வந்து தூக்கு போட்டுட்டு அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியில் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்து கடலுக்கு போயிடும். மூடி இருக்கு. கூடயே வரமாட்டேங்கிறவன் வித்தியாசமா இருக்கா. அது 3 பேர் ஒன்றா வர மாதிரி தான் வச்சுக்கணும். சும்மா ஆளாளுக்கு தனித்தனியாக போடணும். மேடம் மேடம் ஹலோ, கப்பல் வந்து அப்புறம் நீங்க போக முடியாது. குளிக்கிறதுக்குலாம் லேட் ஆகும். எத்தனை பேர் இருக்கு?
இங்கே இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படி தான் வரும். நானும் செக் பண்ணோம். இப்போ இவரு செக் பண்ணமா இப்போ யாராவது முன்னாடி போய் எடுக்கணும்னா இப்போ எடுத்துக்கோங்க. ரோஸ் ஐலாண்டு போகிறதுக்கு முன்னாடி இப்போ எடுத்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். பட்ஜெட்டில் கொஞ்சம் எடுத்துட்டு போய் தான் எடுக்க முடியும். ஏன்னா அது தூங்க வந்தோடனே அவனுக்கு வியூ தெரியாது.
சீக்கிரம் இறங்கிடும். அந்த ஒயர் தனி சார்ஜ் வாங்கினாங்க, தனியாக சார்ஜ் வாங்கினாங்க. திரும்ப லெஃப்ட்ல திரும்ப புகழ் இப்படி திரும்ப புகழ் லெஃப்ட்ல திரும்ப இப்படி திரும்ப அது பிடிச்சது க்ளோஸ் கொடு. ஆ ஓகே
அவங்களை எடுக்க போறீங்களா? கஷ்டமா இருக்கும். என்ன ஜூமா? ஏதோ மொத்தமா தெரியுது. பாதிரி போலாமாப்பா? வீடியோ லேண்ட் எட்டு பைக் வந்துருக்கு. పార్టీ ఉండదండి. 42 ఇருந்து ஒன்றும் இல்லாமல்
நம்ம போட்டஸ்ல இந்த வரையில இது முன்னாடி ஏய் டில்லி சீக்கிரம் வா, ஒரே இடத்துல நிற்காதவா. இப்போ யாருமே கண்ணில் போடல, நம்ம தான் நிற்கிறோம். இப்படியா கிளியா கிளி மேலே இருக்குது. அங்கே ஒயருக்கு சத்தம் போடும் பாரு. இது 2 பேரும் பேர் ஆகலன்னு வச்சிங்களா, கட்டியே கொண்டு வரணும் மக்களை. ஒரு 4-6 கிளி வளர்த்தோம், ஒன்றுக்கு ஒத்தே வரல. ஜூம் பண்ணிடு. அதுக்கு தேங்காய் இதுக்குன்னே ஒரு தேங்காய் அதே ஒன்று கீழே இருந்துச்சுப்பா, அதை பிக்க முடியல. நான் திரும்ப எடுத்துட்டு வந்தேன். கீழே கிடக்குது, பின்னாடி போயிடு. அதை பிச்சு எடுத்துட்டு வா. ஆமா, நீ அதை பாக்குற, அது கீழே பாக்குது. கருப்பு பையன் பரவாயில்ல, எடு. இது சேர்த்த மாதிரி எடு, என்ன மட்டும் எடுக்காது. நீ உட்காந்து போஸ்ட் கொடு பக்கத்தில். முட்டை போது பார்த்து. இப்ப எடுங்க நீங்க. அதை பிடிச்சுக்காத, நீ போடி. நீ பேக் குத்தும் முட்டுவது பேக் கொடு, நான் பாக்குறேன். தனியா வச்சு எடுக்க. நான் அப்படியே பாருங்க. ஆமாம், அப்பாடி எப்படிப்பட்ட அக்ஷரா முட்டை அதிகம் பயப்படுற. சந்தி பார்த்துட்டு விடாது. பார்த்துட்டு அவ்வளோதான். ஐயா பிளாஸ்டிக்கை சேர்த்து சாப்பிடு. சரி அதை கொடுத்துரு. அது கொடுக்கல, விழுந்தது. நம்ம குட்டியை தரலாம். நான் எவ்வளோதான் எடுக்குது கையில். வா மானுக்கு என்ன குட்டிங்க? பிஸ்கெட்டா? அழகா இருக்குல்ல கொம்பு, பார்க்க குஷன் மாதிரியே இருக்கு. இதெல்லாம் வச்சுதானே நம்ம எல்லாம் குஷன் தயாரிச்சோம். அங்க இருக்கு, 3 அங்க இருக்கு. ஒண்ணும் பண்ணாது. முட்டை வருது. முட்டை வரல. நீ
என்ன பாரு அழகா சாப்பிடு. என்ன மயிலா மயிலா ஒரு மயிலா வேண்டாம் வேண்டாம் வா கொடுங்க கொடுங்க நீங்கள் கொடுங்க கொடு 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 அவ்வளோதான் வா பரவாயில்ல பரவாயில்ல இந்த பக்கம் முகம் திருப்பினா கை கை நீட்டு கை விட்டுட்டு பெரிய போட்டோ செல்லு இது மாட்டிக்கியா நீ ஏன் கழுத்தில் மாட்டிக்கிய எங்கே மாட்டுது கழுத்தில் மாட்ட முடியல ஏன் எது எப்படி மாட்டா வரும் கழுத்தில் மாட்டு நீ மாட்டு இப்படி கட்டு இது மாடிக்கும் முன்னேக்கு அவ்வளோதான் பார்க்கறது உனக்கு ஈஸியாக இருக்கும் பாரு மேலே ஏறுவியா இது மேலே அங்கெல்லாம் வேணாம் ஆ இங்கே இந்த பார்த்து மயில் இருந்ததுன்னா சொல்லுவார் எங்கே எப்படி போனாங்க இவங்க டூவில் பண்ணது இல்லைன்னா நீ கீழே அப்படியே ரவுண்ட் அடி அடியிலே கீழே அப்படியே ரவுண்ட் அடி அங்கே மயிலாக இருந்தான் இங்கே இருக்கு இங்கே இருக்குப்பா மானிக்கு இருக்குதுன்னா நீ பார்க்குற நானும் நல்லா கொடுத்தாச்சு வயிற்றுல இது எனக்கு குட்டையா இது நான் வாங்கிடுறேன் நீங்கள் நான் உங்கள் 5 கண்ணு இல்லை டக்குனு இன்னும் கட்டியிருக்கான் பாருங்களா அந்த காலத்துல இல்லை என்ன இடம் அது விவசாயம் எதுக்கு இப்போ வந்துடுறேன் அவங்க வேணும் அவங்க பண்ணுறதுக்கு அப்புறம் இப்படி வேலை செய்கிறானே உனக்கு என்ன சம்பளம் வரும் யாரு எல்லாரும் தான் நம்ம வைக்கிறோம் அதுக்கு இதெல்லாம் ரெகுலர் வரும் நல்லா இருக்கு தாமரை போடுறாங்க நிற்கிறா பாருங்க இதெல்லாம் நல்லா இருக்கு இது குட்டியா இவங்க ஃபோட்டோ எடுக்குமா அப்புறம் என்ன அப்புறம் எதுக்கு எல்லாரும் இதாக எடுக்கிறீங்க சாந்தி இங்கே நெல் 3 பேர் இல்லைங்க விசிறி வாழை நீ விசிறி வாழை இதே இதில் நிற்கலாம்ப்பா போயிடலாம் அந்த காலத்தில் இருந்த வீடு இதெல்லாம் இது ஆமாம் அதோ இது பக்கத்தில் இல்லை அது அவங்க அந்த செட்டில்மெண்ட்லாம் போனதுக்கப்புறம் அப்படியே விட்டு வச்சு போல இருக்கு தெரியல ஆக்சுவலா எங்க போறதுன்னு இப்படி போனா பார்க்கலாமா இப்படி போனா பார்க்கலாமா தெரியல ஸ்பெஷலா இருக்குமா அதெல்லாம் பார்க்கலாம் அவர் ஜாமுன் என்ன சொன்னாரு
இறங்க வேண்டாம், மேலே போயிட்டு கீழே இறங்கிடலாம். வேண்டாமா? ஓகே ஓகே. ரெடி? இல்ல நீ உட்காரதான் இருக்கேன். இங்க இருக்கு போலாமா? அங்க இல்லைங்க என்ன கலர் வேணும்னு சொல்லுங்க. லைட்டா திக்கா நல்லையானோ கொஞ்சமாக சொல்லுங்க. சச்சு இல்லை அதுதான் இல்லையா? நான் ஒத்துக்கிறேன். நம்ம பசங்க வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கோம் பசங்க. அக்கா சுனாமி தான் அவுத்து மரம்லாம் ஊந்து சாப்பிடலாம். ஒரு குரல் இங்கே போயிட்டு நல்லா சீக்கிரம் அங்கேருந்து ஈஸி நம்ம போகிறது குரலாம் இங்கே ஆஃப் ஹவர்ஸ் தான். நாங்கள் ஒரு 3 மணிக்கு கிளம்பலாம். குரலாயிலேருந்து முடிச்சுட்டு போகும்போது ஷாப்பிங் வேணாம் ஷாப்பிங் அந்த பிஸ்னஸே வேணாம்.
ஆஃபா ஆனால் அங்கே சொல்கிறேன் ரெக்கார்ட் ஆகிடுச்சு நீ ஆஃப் கேட்டது चलो कहाँ गए सब बच्चे जो उधर चला उस जार के पास जाओ इसलिए 5 அதான் பில்டிங் கஷ்டம் பார்க்கலான்னு சொன்னேன். அதான் இது பா தம்பி தான் பிரிண்டிங் பஸ் தான் இங்க அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. நீங்க தனியா இருக்க, நீங்க தனியா சுத்தி நிக்கிற, எல்லாரும் போயாச்சு. எப்படி போனாங்க? இருக்கு, நீ சுத்தி வரணுமே. அப்படியே வா வழியில. வா. பிற்காலத்தில் ரிப்போர்ட் காட்டலாம்ல, இந்த ஐலாண்டுக்கு இவரெல்லாம் வந்தாரு. கிருஷ்ண சுவாமி இந்திய சுரர் வந்தா மயில் இல்ல மயில் இல்ல. முதல்ல நிறைய பேர் வந்து மழை காலத்துல தான் இவனை வரும், வெயிலெல்லாம் எங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம செட்டா மயில் உள்ள இருக்கு, இப்படி போனா இருக்கு. நானே பண்றேன். இவ்வளோ பார்த்தது அப்படியே இருக்கு. ஆனால் இது தெரிய மாட்டேங்குது அங்கிள். உள்ள கிளியர் குச்சி எடுத்துட்டு உள்ள போயிட்டு அப்படியே எடுத்துட்டு வரணும். அவன் வீடியோ எடுத்துக்க வேண்டியதான். வீடியோ கிளியராக வரும், செல்லில் கிளியராக வரும். பச்சை கலரு ஜூம் பண்ணிடு. இது ஒன்றும் தெரிய மாட்டேங்குதும்மா. பொரி போட மேலே வருது, பொரி வர மாட்டேங்குது. பிஸ்கெட் போட்டால் மீன்ஸ் பிஸ்கெட்டே மதக்கிறது. தண்ணி அங்கே நிறைய இருக்கு அங்கிள். இங்கே வாங்க. சொன்ன மாதிரியே வருதுடா. எவ்வளோ பேர் பிஸ்கெட் ஓடிச்சுப்பா, பயந்துச்சு. பெரிய மீன் பாருங்க உள்ள ஒண்ணு இருக்கு. அவர் புடிச்சாரு, அவரு போடுறாரு. ஒரு இடமா போடுங்க, இங்க எங்கேயுமா போடுது. கொஞ்சம் கொஞ்சமா போடு பிஸ்கெட். எங்க ஒரே இடத்துல போடுங்க. என்கிட்ட ஒரு பிஸ்கெட் தான்ப்பா இருக்கு,
அதுதான் உடச்சி போட்டு அப்பதான் அது நம்ம கிட்ட அப்படியே சுத்திட்டு இருக்கு. ஏய் ஸ்ரீராம் போட்ல ஏறியாச்சா? பிஸ்கெட் கேக்குது பாரு. ஏய் இங்க பாரு ஷெஃபி. அவ்வளோதான் இந்த பிஸ்கெட் தீந்து வச்சு Anybody having இது பிஸ்கட்? என்ன மாதிரி வளர்ந்துருக்கு? கிரீன் இருக்கு, கிரீன் கலர்ல ஒன்று ஒரு 4-5 வந்தது பாரு. யாராவது பிஸ்கட் வச்சிருக்கீங்களா? கிரீன் கிரீன் அதெல்லாம் கிரீனா இருக்கு. ஐயோ அந்த தண்ணியில் பட்டவன அது மாதிரி. ஏய் இங்கேருந்து பார்த்தா குட்டி குட்டி ஆகுது அது. இதில் பார்த்தா அவ்வளோ பெருசாக தெரியும். 2
அவர் என்ன அவர்தான் ஓடிட்டு பாட்டு வேணாலும் எனக்கு தோணுது. எதுவும் தெரியாது. அவங்களாம் சேராத இதன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ரூபா அவன் தான் அழகா பாஸ் வராது பாருங்க ஆசிரியர் உள்ள போகும்போது என்ட்ரன்ஸ் டிக்கெட் கேட்டானா தாமு டீம் பின்னாடி வராரு டீம் லீடர் வராருன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஆனா அந்த அளவுக்கு இந்த வாட்டர் கிளியரா தெரியல, ஒரு அழுக்காது நல்லா இருந்தது. இங்க குடிக்கிற இடம் வேற எங்கேயோ இங்கதான் இங்க வந்து வீடியோ தான் ஓடினு இருக்கும். ஏன்னா டக்குன்னு நீங்க தான் மறந்துட்டீங்க எடுத்து கொடுக்கறதுக்கு வீடியோ மறக்கிறதுக்கு. வணக்கம் சார் எல்லாத்துக்கும். உனக்கு இந்த போட்டில் உங்களுக்கு நீ மொத்தம் 3 நாள் டூர் இருந்துச்சு.
காலையிலேருந்து 2 ஐலாண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்து வந்துட்டீங்க. அந்த 2 ஐலாண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கா? இப்போ 3வது எந்த ஐலாண்ட் வந்துருக்கீங்க தெரியுமா? கோரல் ஐலாண்ட். இது வந்து நார்த் பே சொல்கிறோம் நாங்கள். நார்த் பே. ஆமாம், அதாவது போர்ட் பிளேயர் வந்து நார்த் பக்கமாக இருக்கிற நார்த் பே சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து கோரல் ஐலாண்ட். ஆனால் நீங்கள் காலையிலேருந்து 2 ஐலாண்ட் போனீங்க. அந்த 2 ஐலாண்டுமே வந்துட்டு ஐலாண்டுக்கு உள்ளே சுற்றி பார்க்குறது, அதாவது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ரெண்டுமே. ஃபஸ்ட்டு ரோசலின் போனீங்க, அது வந்து வரலாற்று சிறப்புமிக்க இடம். அதாவது இப்போ எப்படி போர்ட் பிளேயர் இருக்கோ அது மாதிரி பிரிட்டிஷ் டைமில் அதான் தலைநகரமாக இருந்தது அது. அதுக்கப்புறம் போனீங்க 2வது வைப்பர் ஐலாண்ட், ஹார்பர் க்ரூஸ். அண்டமானில் எத்தனை ஹார்பர் இருக்கோ, எக்ஸாம்பிள் வந்து சென்னை, கல்கட்டா, விசாகப்பட்டினம், அங்கேருந்து வர அந்த 15 கப்பல் ஹார்பர்ஸ், நேவி, இந்தியன் கோஸ்ட் கார்டு, அப்புறம் கார்கோ ஹார்பர், லோக்கல் பேசஞ்சர் போகிற மக்கள், இந்த மாதிரி ஒரு ஹார்பராக பார்த்துட்டு போனீங்க. மொத்தம் 7 ஹார்பர் பார்த்துட்டு போனீங்க. வைப்பரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒன்றும் இருந்திருக்காது. அது வந்து பிரிட்டிஷ் டைமில் உள்ள ஒரு தூக்கு போடுற இடம், அதாவது தூக்கு மேடை, இன்னொன்று வந்து கோர்ட் ரூம், 2 பில்டிங் தான் பார்த்தீங்க. அங்கே வந்து 15 நிமிஷம் போட்டு நின்றுருக்கும். இப்போ இன்றைக்கி இந்த 3 ஐலாண்ட் நம்ம காலையில் எங்கே கிளம்பினீங்க அந்த இடத்துக்கு பேர் வந்து ராஜீவ்காந்தி வாட்டர் காம்ப்ளெக்ஸ். அங்கேருந்து 3 ஐலாண்ட் டூர் ஸ்பாட் போட்டு அந்த 3 ஐலாண்ட் உங்களுக்கு 2 ஐலாண்ட் டூர் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ 3வது ஐலாண்ட் தான் வந்து நார்த் பே, இந்த பவளப்பாறை தீவு. இது வந்து போர்ட் பிளேயர் வந்து நார்த் பக்கமாக இருக்கலாம், நார்த் பே சொல்கிறாங்க. இது வந்து உண்மையான பேர் வந்து கோரல் ஐலாண்ட் சொல்கிறோம். அதை தவிர வந்துட்டு இப்போ இந்த ஐலாண்ட் வந்து இந்த ஹார்பர் துறைமுக வசதி இங்கே இருக்காது. இப்போ காலையில் நீங்கள் எல்லா ஐலாண்டுமே அந்த துறைமுகம் இருந்து போட்டவங்க கட்டினாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து இறங்கி சுற்றி பார்த்து வருவீங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த பவளப்பாறைன்னு சொல்லக்கூடிய இந்த கோரல் ஐலாண்டில் வந்துட்டு அந்த ஹார்பர்னு சொல்லக்கூடிய துறைமுக வசதி இங்கே இருக்காது. இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டுமே அப்படி தான். எங்கே வந்து உயிருள்ள பொருள் உருவாகுதோ அங்கே வந்து அந்த ஹார்பர் கட்ட மாட்டாங்க. கோரல் ஐலாண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லா ஐலாண்டும் ஒரே மாதிரி கோரல் இருக்காது. இந்த ஐலாண்ட் வந்து நம்பர் 1 ஃபேமஸ் கோரல், அதை பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கிறீங்க. இப்போ வந்து இங்கே ஹார்பர் இருக்காது. அதை தவிர வந்துட்டு அண்டமான் நிக்கோபாரில் எத்தனை தீவுகள் இருக்குன்னு யாருக்கே தெரியுமா? வெரி குட். 572 தீவு இருக்குது. இந்த 572 தீவில் வந்து 36 தீவில் மக்கள் வாழ்கிறாங்க. பாக்கி ஐலாண்ட்லாம் காலியாகவே தான் இருக்குது. இங்கே ஏத்தாப்புல பெரிய ஐலாண்ட் இருப்பாங்க, அதுவும் காலி தான். யாரும் மக்கள் வாழ்றது கிடையாது. இதில் வந்து இன்னொன்று என்ன ஒரு சிறப்பம்சம்னா, இந்த 571 தீவில் வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் இருந்தபடியோ உங்கள் ஊரில் இருந்தபடியோ ஒரு ஐலாண்டை பார்த்துட்டே இருக்கீங்க. தெரியுமா எந்த ஐலாண்டு? இந்த 571 தீவில் ஒரு ஐலாண்ட் டெய்லி பார்க்குறீங்க, எல்லாரும் பார்க்குறீங்க. வெரி குட். 20 நாட்டில் பார்க்குறீங்க. அது 20 நாட்டுக்கு பின்னாடி ஒரு ஐலாண்டோட போட்டோகிராஃபி போட்டிருக்காங்க. அதுதான் நார்த் பே. இப்போ வந்து இன்னைக்கு இந்த 3 ஐலாண்டில் வந்து அதிகமான டைம் கிடைக்கும்னு அது நார்த் பே தான். அதிகமான லைஃப்பில் ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும்னு அதுவும் நார்த் பே தான். அதை பற்றி சொல்ல கேட்டுக்கிறீங்க. ஆனால் இன்னொன்று என்னென்னா, அந்த 572 தீவில் வந்து இந்த தீவை வந்து ஏன் அந்த ஈரோடு பின்னாடி போட்டோகிராஃபாக போட்டிருக்காங்க? இங்கே என்ன ஃபேமஸ்னா, இங்கே அந்த பவளப்பாறைகள் நம்பர் 1 பவளப்பாறையில் இங்கே உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட 50 விதமான கல்லுகள் பாறைகள் உருவாயிருக்கு. அதே மாதிரி 50 விதமான கல்லுகள் மீன்கள் பார்க்கலாம். அதுக்கு சொல்கிற லைஃப் டிஸ்கவரி ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே பண்ண போகிறீங்க. இங்கே வந்து பண்ணுறதுக்கு மெத்தட் வேறு மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி கேட்டு சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கடலில் வந்துட்டு அனைத்து இடத்துலையும் அந்த பவளப்பாறை உருவாகிறது இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்காது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் உருவாகும். அந்த பவளப்பாறை எங்கே உருவாயிருக்கோ அந்த இடத்துக்கு பேர் வந்து பவளப்பாறை ரீப், கோரல் ரீப்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கோரல் ரீப்னு சொல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரைக்கும் உருவாயிருக்கு. வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமான பவளப்பாறைகள் உருவாயிருக்கும். 60-70 அடி வரைக்கும் பவளப்பாறை உருவாயிருக்கும். 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா 70 அடி வரைக்கும் ஆழம் இருக்கும். அந்த ஆழத்தில் உள்ள கோரல் பார்க்குறதுக்குலாம் ஒரு வசதி இருக்குங்க. அதை தவிர வந்து இந்த போட்டு ஐலாண்ட் போடுக்கப்புறம் ஐலாண்டு கிட்ட வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க. கிட்ட இருக்கணும்னா என்ன ஆகும்னா, அந்த பவளப்பாறைன்னு சொல்லக்கூடிய அந்த கோரல் லீப் மேலே ஏறிச்சுன்னா கோரல் டேமேஜ் ஆகிடும். இன்னொன்று ஹார்பர் இங்கே கட்ட மாட்டாங்க. ஹார்பர் கட்டுறது வந்து சிமெண்ட், ராடு, கெமிக்கல் அதெல்லாம் பயன்படுத்தி அந்த ஹார்பர்னு சொல்லக்கூடிய துறைமுகம் கட்டினா அதுலேயும் கோரல் டேமேஜ் ஆகுது, இறந்துருமா. அதனால வந்துட்டு இந்த போட்டு ஐலாண்ட் போனதுக்கப்புறம் ஐலாண்ட்லேருந்து கம்சகம் ஒரு 200 மீட்டர் தூரத்தில் ஒரு 40-50 ஆழத்தில் அந்த போட்டு வந்து நங்கூரம் போட்டு ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கெல்லாம் கூட்டு போகிறதுக்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்க கிளாஸ் போட்டோம். அதே கிளாஸ் போட்டு இங்கே இருக்கும். இங்கே வந்து பெரிய பெரிய கிளாஸ் போட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட 25 பேர் கூட கெப்பாசிட்டி இருக்கும். கிளாஸ் போட்டும் உங்களுக்கு தெரியும், ஃபைபர் போட்டு அது போட்டு கீழ்ப்பா கண்ணாடி இருக்கும். அதில் உட்கார வச்சு ஐலாண்ட் ட்ராப் பண்ணுவாங்க. இந்த ஐலாண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமோ 2 மணி 3 ஏதோ ஒரு டைமிங் வந்து ஸ்டே பண்ணுறோம். அப்போ வந்து ஐலாண்டில் வந்து 2 விதமாக அந்த பவளப்பாறைகள், அந்த கல்லுகள், மீன்கள், அந்த பூக்களை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஒரு ஆப்ஷனும் தண்ணியில் போகிறது, இன்னொரு ஆப்ஷன் வந்து கிளாஸ் போட் ரைடு இருக்கும். இப்போ நீங்கள் ஏற்கனவே கிளாஸ் போட் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் கிளாஸ் போட் கூட்டி காட்டுவாங்க. இந்த தண்ணியில் போகிற ஆப்ஷன் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் ஸ்னோர்க்கிலிங் பண்ணீங்களா? ஒன்று ஸ்னோர்க்கிலிங், இன்னொன்று வந்து ஸ்கூபா டைவிங், இன்னொன்று வந்து சீவாக் இருக்குது. ஒன்று போய் தனியாக சொல்கிறேன். இப்போ ஸ்னோர்க்கிலிங் ஏற்கனவே பண்ணிட்டீங்க, நீங்கள் பண்ணிட்டீங்களா? ஏற்கனவே அந்த ஸ்னோர்க்கிலிங் மாஸ், அது மேக்ஸிமம் பவர் கிளாஸ். அது இப்போ ஸ்னோர்க்கிலிங்னா அந்த மாதிரி கண்ணாடி போட்டு விடுவாங்க. ஒரு டயர் மாதிரி ஒரு சர்க்கிளில் ஒரு ரிங் பாய் ஒன்று போட்டு விட்டு தண்ணிக்கு மாதிரி ஃப்ளோட் பண்ணி போட்டு போவாங்க. அதுக்கு பேர் ஸ்னோர்க்கிலிங். தமிழுக்கு எடுப்பாங்க, கூட்டிட்டு காட்டுவாங்க. கட்டும்போது ஒரு பேர் சொல்லுவாங்க, கோரில் டச் பண்ணி காட்டுவாங்க. அது லைஃப் டிஸ்பிளே ஸ்னோர்க்கிலிங். அதே சேம் கண்ணாடி தான். அந்த மாஸ்க், அந்த ஸ்னோர்க்கிலிங் மாஸ்க் தான் போட்டு விடுவாங்க. ஸ்கூபா டைவிங் பேக் சைடில் ஒரு ஆக்சில் சிலிண்டர் போட்டுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி கீழே
இப்போ ஸ்னோர்க்கலிங் எப்படி ஃப்ளோட்டிங் தான் அது ஒன்று, அதே மாதிரி ஃப்ளோட்டிங் தான் ஸ்கூபா டைவிங், சேம் ப்ரொசஸ் தான் ரெண்டுமே. இதை தவிர இன்னொன்று சீவா கேள்விப்பட்டீங்க? எப்படி நம்ம தரையில் பைக் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுறோமோ அதே மாதிரி ஒரு ஹெல்மெட் போட்டுவிடுவாங்க. அந்த ஹெல்மெட்டில் உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஸ்னோர்க்கலிங் பண்ணும்போது ஸ்கூபா பண்ணும்போது ப்ரீத்திங் பண்ணுறது வாயால் மட்டும்தான் பண்ண முடியும், மூக்கு வந்து அடைச்சிருக்கும். ஆனால் சீவாக்கில் வந்து டபுள் வசதி, எது வேணாலும் பிரீத் பண்ணலாம், வாயில் பண்ணலாம், மூக்கால் பண்ணிக்கலாம். அந்த ஹெல்மெட் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். அது நடந்து பார்க்குறது, நம்ம எப்படி தரையில் நடக்கிறோமோ அது மாதிரி நடத்தி காட்டுவாங்க சீவாக். அது ஒரு 20 அடி 25 அடி கீழே இருக்கும். ஒன்றுக்கு ஒரு ரேட் இருக்கும். ஒரு நிமிஷம், இந்த சீவாக் வந்து வேர்ல்டுலேயே வந்து 3 இடத்துல தான் இருக்கு. ஒன்று ஆஸ்திரேலியா, இன்னொன்று தாய்லாந்து, இன்னொன்று இங்கே 3 இடத்துல. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இதான் இருக்குது. இந்தியாவில் இங்கே தான் ஃபர்ஸ்ட். ஆமாம். இப்போ இந்த சீவாக் பண்ணுறதுன்னா அதுக்கு சார்ஜஸ் 3200 ஒரு இடத்துக்கு. ஸ்கூபா பண்ணிங்கன்னா 4000 ரூபாய் ஒருத்தருக்கு. ஸ்னோர்க்கலிங் பண்ணிங்கன்னா 500 ரூபாய் ஒருத்தருக்கு. இப்போ வந்து நான் சொன்ன இந்த ஸ்னோர்க்கலிங், இன்னொன்று வந்து ஸ்கூபா, இன்னொன்று வந்து சீவாக், இது 3மே தண்ணி சம்மந்தப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் பண்ணுவாங்க, ஒரு வட்டமான ஒரு இடத்துல பண்ணுவாங்க. ஆனால் கிளாஸ் பாட்டம் அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் போவோம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 அடி ஆழத்தில் உள்ள அந்த பவளப்பாறையில் பார்க்கலாம். இங்கே வந்து அருமையாக நம்பர் 1 ஒரு ஃபேமஸ் குரல் சொல்லிருக்கு, பிளேட் மஷ்ரூம் குரல். எப்படி தாமரை இலை இருக்குமோ அந்த மாதிரி பெருசாக இருக்கும். அதில் வந்து ஒரு மெடிசன்லாம் தயார் பண்ணாங்க. அந்த மாதிரி பொருள் வந்து வெளிப்பாடு இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்க வந்து நம்பர் 1 ஃபேமஸ்னா கிளாஸ் பாட்டம். கிளாஸ் போட் பண்ணதுக்கப்புறம் ஐலாண்டுக்கு போய் கூட்டி போடுவாங்க. ஐலாண்டில் வந்து நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் பண்ணணுமோ அதுக்கான கூப்பன் போட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் போட் முடிச்சதுக்கப்புறம் ஐலாண்ட் போனது கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபேமஸ் கிளாஸ் பாட்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்னோர்க்கலிங், ஸ்கூபா, சீவாக், 3 தண்ணி சம்மந்தப்பட்ட ஆப்ஷன். உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு மாதிரி டோக்கன் தருவீங்களா? ஆமாம், டோக்கன் தருவீங்க. சரி, இதில் ஒன்று, யாராவது டோக்கன் வாங்கிட்டு போகலனாக்கா இங்கேருந்து ரிட்டர்ன் போகிறதுக்குள்ளே அந்த டோக்கனை கொடுத்து காசை வாங்கிடணும். ஆமாம், சப்போஸ் பண்ண முடியும். நீங்கள் ரூம் போனதுக்கு அப்புறம் கேட்காது. நம்ம இங்கேயே கேட்டுருங்க. இன்னொன்று வந்துட்டு ஐலாண்ட் என்டிட்டி யார் எடுத்துருக்கு சார்? அப்போ நீங்கள் எடுத்துருங்க. அப்போ வந்து அங்கே ஐலாண்டுக்குள்ளே போகும்போது நாராயண் போட்டுன்னு சொன்னால் போதும். நீங்கள் ஓகே, நாராயண் போட்டு சொல்லுங்கள். என்ன நிறைய தமிழர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து என்டி டிக்கெட் 10 ரூபா. நீங்கள் வந்து நாங்கள் நாராயண் போட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்டி நான் சொல்லிடுவேன் அந்த கேட்டில். நாராயண் போட்டு சொன்னால் என்டி டிக்கெட் உங்களை வாங்க மாட்டாங்க. கேமரா டிக்கெட் இங்கே இல்லை, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் இருந்துச்சு. ஐலாண்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு டோட்டலியாக எதுவுமே கிடையாது. எல்லாமே கடலுக்கு அடியில் அந்த இயற்கை காட்சி, அந்த பவளப்பாறை பார்க்க போகிறோம். வாழ்க்கை மறக்க முடியாது மிகப்பெரிய அனுபவம் இங்கே இருக்கும். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இது வேறு மாதிரி அனுபவமாக இருக்கும். கிளாஸ் போட்டு நம்பர் 1 ஃபேமஸ். அதை தவிர மற்றவங்களுக்கு ஓகே, நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி போட்டு பண்ணிக்கணும். அங்கே மாதிரி இருக்கிற கிளாஸ் போட்டு இங்கே வேறு மாதிரி இருக்கும். ரெண்டாவது இங்கே வந்து ஐலாண்டில் வந்து நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு கடலில் வைக்கும்போது உங்களுக்கு பொருள்கள்லாம் வைக்கிறதுக்கு பாதுகாப்பாக அங்கே வந்து கடைகள் இருக்கும். அந்த எந்த கடையிலையும் அறிமுகமான ஆளுக்கு நீங்கள் கொடுத்தா கூட பாதுகாப்பாக திரும்ப கிடைச்சிடும். அதுக்கு முழு பாதுகாப்பு நாங்கள். அதில் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அங்கே லோக்கர் கிடைச்சிடும். லோக்கரில் கூட்டிகிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஐலாண்டுக்குள்ளே வந்து தனித்தனியாக சேஞ்சிங் ரூம், லேடிஸ் வந்து தனி சேஞ்சிங் ரூம் இருக்கும். துணிகள் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஓகே, கொண்டு வரலாம் அங்கே வாடகை கிடைச்சிடும். லேடிஸ்னால் 30 ரூபா இருக்கும், ஜென்ஸ்னால் 15 ரூபா இருக்கும். துணிகள் வாடகை எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு லைஃப் டிஸ்கவர் பண்ண போகிறீங்க. அதுக்கான என்னென்ன பண்ணுறீங்களோ அதுக்கான கூப்பன் இங்கே வாங்கினீங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் காமிச்சிருக்கோம். அப்புறம் போட்டு பேர் வந்து நாராயணம். எதுவுமே இங்க ஃப்ரீ கிடையாது. 300 ரூபாய் 300 சொல்லலாம். கிளாஸ் போட்டுக்கு 300 சொல்றேன். பர் ஹெட் 300. அதனால 2 கிலோமீட்டர்ஸ் போங்க. அங்க விட அதிகமாக தூரம் இருக்கும். அந்த மாதிரி மூடிட்டு போவோம். டைம் மினிமம் ஒரு 20 நிமிஷம் இருக்கும். ஒருத்தருக்கு 300 ரூபாய். என்ன நினைச்சீங்க? மொத்த பேர் ஃபேமிலிக்கு வாங்கிக்கோ.